சார் அடுத்தபடியா இப்ப ம், இந்த ம், கேன்சர் இப்போதைக்கு நம்ம ஆரோக்கியமா தான் இருக்கோம். ஆனா ம், வந்து நமக்கு ஃபியூச்சர்ல கேன்சர் வரக்கூடாது இல்ல அந்த மாதிரி ம், கான்சியஸா இருக்கு எல்லாருக்குமே கேன்சர் தவிர்க்கணும் தானே. சோ ம், அவங்க ம், வந்து ம். என்ன மாதிரி வாழ்க்கை முறை மாற்றங்களை செய்யணும், அதுக்கு நீங்க என்ன டிப்ஸ் சொல்வீங்க? டிப்ஸ் வந்து முதல்ல வந்து ஒழுக்கத்தன்மை. இப்போ ம். வந்து நான் சொன்னது அந்த கர்ப்பப்பை வாய்ப்பகுதி பாத்தீங்களா? ம். இப்போ ஒருத்தரோட உடலுறவு இருந்ததுன்னா நல்லது, கணவரோட உறவு அவ்வளவுதான். ம். மல்டிபிள் பார்ட்னர் சொல்லுவாங்க, நிறைய பேரோட உடலுறவு வச்சுக்கிறது. ஆணா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், ஆண் இருந்ததுன்னா அவர் ஆண்குறியில வந்து வரத்துக்கு வாய்ப்புண்டு, பெண்ணா இருந்தா அந்த கர்ப்பப்பை வாய்ப்பகுதியில ம். வரத்துக்கு வாய்ப்புண்டு. ஸோ ஒழுக்கமா இருக்கணும். ம். ரெண்டாவது அந்த தீய பழக்கங்கள் லைக் சிகரெட் ஸ்மோக்கிங், பீடி, ம். அந்த புகையிலை சம்பந்தப்பட்ட பொருட்கள் எடுக்காம இருக்கிறது, ஆல்கோஹால் அறவே ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம். ம். நிறைய காய்கறிகள் சாப்பிட வைக்கணும், பழங்கள் சாப்பிடணும், ம். தினம் தினம் நடக்கணும். யார் யார் ஒருத்தர் வந்து பிசிக்கலா ஆக்டிவா இருக்கிறார் அதுவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து சர்க்கரை வியாதி, பிபி, ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு நார்மலா நடைப்பயிற்சி சொல்லுவாங்க. இப்போ ம். ஆராய்ச்சியில வந்து நடக்கிறவங்க பிசிக்கலா ஆக்டிவா இருந்து வெயிட் கரெக்டா இருந்தா ம். அவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு 25% கம்மி. தட்ஸ் குவைட் சிக்னிஃபிகண்ட். ம். ம். ஸோ ம். அதனால எல்லாம் நடக்கிறது கம்மி. எங்க பார்த்தாலும் எடை கூடிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்க்க முடியுது. அவ்வளோ வெயிட் பார்த்தாலே ம். தெரியுது. ம். ம். அது ம். ஒரு வியாதி ஆக்சுவலா, ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. ம். அது பிரிவென்ட் பண்ணாலே 25% வந்து கம்மியாயிடும். அப்புறம் ம். பரம்பரையா இருக்கு, அம்மாக்கு இருக்கு மார்பக புற்றுநோய், இல்ல அப்பா அவங்களுக்கு இருந்ததுன்னா இவங்க முறையான பரிசோதனை முன்கூட்டி ஆரம்பிக்கணும். சில பரிசோதனைகள் பண்ணி முன்னாடியே நம்ம வருஷம் பண்ணலாம். ம். இப்போ லைக் ஒரு மார்பக புற்றுநோய் இருக்கு, அம்மாக்கு இருக்குன்னா ம். அவங்களோட சந்ததியார், அதாவது அவங்க டாட்டர்ஸ் வந்து ம். மேமோகிராம்னு ஒரு பரிசோதனை, அது அவங்க ஒரு 25 வயசுல அது செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது ம். ம். முன்கூட்டி கண்டுபிடிக்கலாம். அந்த கைக்கு படாத கட்டி வந்து அந்த செக்கப்ல வந்து கண்டுபிடிச்சிடலாம். ம். ம். முன்கூட்டி கண்டுபிடிச்சா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ம். சில பரிசோதனைகள் அந்த மாதிரி அந்த கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு வந்து பேப் ஸ்மியர்னு சொல்லுவாங்க. அந்த ம். வாய்ப்பகுதியில இருந்து ஒரு ஸ்மியர் எடுத்து பார்ப்பாங்க. ம். ஸோ முன்கூட்டி பரிசோதனை செஞ்சுக்கலாம் அது. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கணும், தவிர்க்க முடியும் நிச்சயமா. ஓகே சார். இப்ப வந்து வேக்சின் இருந்ததுன்னா இப்ப இந்த வேக்சின் வந்திருக்கு, எல்லா ம். லேடிஸும் போடுறது நல்லது. அதாவது உடல் உறவுக்கு முன்கூட்டி அந்த வேக்சின் உள்ள போயிடணும் அவங்க உடம்புக்கு. ம். ம். அப்பதான் அந்த வைரஸ் தாக்கம் வராது.